ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்கூப்பில் எத்தனை ப்ராடக்ட் வரும் பார்த்துடலாமா? ஒரு 2-3 டேஸ் இருக்கும். அப்போ எனக்கு ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஸ்கூப் வேணும், லக்கி ஸ்கூப், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நானும் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஜிபே பண்ணுறதுக்கு கியூஆர் கோடு அனுப்பிட்டு, அப்புறமா அவங்க அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பார்சல் அனுப்புறதுக்காக. அப்புறமா அவங்க பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. அதோடு அவங்க நிறுத்தலை. அப்புறமாவும் ஒன்று சொன்னாங்க, நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கினேன். அது வந்து ஜஸ்ட் 199க்கு தான் வாங்கினேன். 13 ப்ராடக்ட்ஸ் எனக்கு கிடச்சிது. ஜஸ்ட் அந்த குவான்டிட்டி மட்டும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏன் கம்பேர் பண்ணி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கினா அதே 199க்கு இதே ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கலாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. இதை அந்நேரம் சொல்லணும் கேட்கணுன்னு கூட எனக்கு தோணலை. ஆனால் நான் ஜஸ்ட் அப்போவுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். இல்லை சிஸ், நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மினிமம் 40 to 50 ரேஞ்சில் வர ப்ராடக்ட்ஸு. அதனால தான் வந்து நம்மளோட ஸ்கோப் வந்து 499 வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவங்களோட பதில் வந்து ஓ அப்படின்னு மட்டும் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஓவை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, இல்லை ஓ அப்படி சொல்லி கேட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் அதை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு லக்கி ஸ்கோப் வேணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரம் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன்.